السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வானம் வெடித்து விடும்போது, மேலும் தாரகைகள் உதிர்ந்து விடும்போது, மேலும் கடல்கள் பிளக்கப்படும் போது, அடக்கத்தலங்கள் திறந்து விடப்படும் போது, ஒவ்வொரு மனிதனும் தான் முன்பும் பின்பும் செய்த செயல்கள் அனைத்தையும் அப்போது நன்கு அறிந்து கொள்வான். மனிதனே, அருட்கொடையாளனாகிய உன் இறைவனை குறித்து உன்னை ஏமாற்றத்தில் வீழ்த்தியது எது? அவனே உன்னை படைத்தான், உன்னை குறைகள் எதுவும் இன்றி செம்மைப்படுத்தினான், உனக்கு பொருத்தமான உறுப்புகளை அளித்தான், மேலும் தன் நாடிய உருவத்தில் உன்னை ஒருங்கிணைத்து உண்டாக்கினான். ஒருபோதும் அவ்வாறில்லை. மாறாக உண்மை யாதெனில், கூலி கொடுக்கப்படுவதை நீங்கள் பொய்யென தூற்றுகின்றீர்கள். நிச்சயமாக உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எனக்கு கொடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, இன்றைய சமூகத்தில் போதைப் பொருள் அல்லாஹ்வின் எச்சரிக்கை. இதுதான் என் டாபிக். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இந்த தலைப்பு நம்மளோட உள்ளங்களை கலங்க வைக்கக்கூடியதாகவும் நம்மளோட மனதை யோசிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் என்பவங்க இந்த உம்மத்தோட எதிர்காலமா இருக்கு. ஆனா இந்த எதிர்காலத்தோட கையில என்ன இருக்கு? புத்தகமா இல்ல குரானா? இல்ல, போதை பொருள் தான் இருக்குது. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் நிழல் தவிர வேறு நிழல் இல்லா நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் அளிக்கக்கூடியதா இருக்காங்க. அதுல ஒருவர் யார் அப்படின்னா, அதுல ஒருவங்க தான் யார் அப்படின்னா, இளமை காலத்துல அல்லாஹ்வுக்காக வழிபடுறாங்கல்ல, அல்லாஹ் என்ன சொன்னாலும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹை வழிபட்டு நடக்கிறாங்களா, அல்லாஹை நம்பி அல்லாஹை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா, அவங்க இளமை காலத்துல, ஓகேங்களா, அவங்களுக்கு அல்லாஹ் இந்த நிழலை தருவேன், அர்ஷோட நிழலை தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர் காலம் இபாபத்திற்கான காலமா இருக்கு. ஆனா ஷைத்தான் அந்த காலத்தை போதை மூலம் அழிக்க முயற்சிக்கிறான். ஓகேவாங்க. அல்லாஹ் குரான்ல கூறுகிறான் என்ன அப்படின்னா, இன்னமா யுரீது ஷைத்தானு ஐ யுகிஅ பைனகும் அதாவத வல் பஅலாஅ ஃபீ அம்ரி ومسيري ويسودكم إن ذكر الله وأن الصلوات وهل أنتم منتهون. ஈமான் கொண்டவர்களே,
ஷைத்தான் மதுபானம் மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்குள் பகைமை மற்றும் வெறுப்பை உண்டாக்கி உங்களை அல்லாஹ்வின் ஞாபகத்திலிருந்து தொழுகையிலிருந்தும் தடுத்து நிறுத்த விரும்புகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சூரா மாயிதால 91வது வசனத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ஷைத்தான் வந்து இந்த மதுபானம் சூதாட்டம்னு என்ன, இந்த சீட்டு அந்த மாதிரிலாம் இருக்குங்களங்க, அதெல்லாம் அதுல இருந்தும், அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து நீங்க ஒருத்தவங்க மேல வெறுப்பாவோ இல்ல கோவமாவோ பகைமையா இருக்கீங்களா, அதன் மூலமா வந்து அல்லாஹோட ஞாபகத்தையும் தொழுகையையும் மறக்கடிக்கக்கூடியவனாக உங்களை வந்து வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களை வைக்கிறதுக்கு அந்த ஷைத்தான் வந்து விரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த போதையில ஆகுது, ஓகே. ஆனால் இப்போ இந்த போதையில ஆச்சு அப்படின்னா இதனால் நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நம்மளோட இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட தொழுகையே இருக்காது, சரியா? தொழுகையே இருக்காது. ரெண்டாவது, நம்ம குரான் கரெக்டாக ஓத மாட்டோம், குரான் வந்து நம்மள்ட்ட இருக்காது. மூணாவது, நம்மளோட ஈமான் ரொம்ப பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாங்க. இப்போது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஏன் இப்போ வந்து எல்லா இளைஞர்களும் போதை என்ற அந்த ஒரு இதுக்கு வந்து அடிக்டாக இருக்காங்க அப்படின்னா, சில விஷயம் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, தவறான நண்பர்கள், தவறான நண்பர் தொடர்பு, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப் தவறாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, ஸ்டைல் என்ற பெயர், மாடர்ன் அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் மூணாவது, மன அழுத்தம், டிப்ரெஷன், அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாம் இருக்கும். இதனால் கூட அவங்க வந்து போதை என்ற அந்த இதுக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடியதாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நாலாவது, பெற்றோர் கவனம் இல்லாமல் இருக்கிறது. பெற்றோர் கவனம் இல்லாமல்னா எப்படி அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுற விதத்தில் அவங்க வந்து உங்கள்கிட்ட எதுவுமே மறைக்காமல் தயக்காமல் இருக்காங்க அப்படின்னா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறேன்னே உங்களுக்கு தெரியல, பெற்றோராக இருந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அதில் இருந்தால் பெற்றோர் கவனம் இல்லாமை. நம்மளோட குழந்தை என்ன பண்ணுது, என்ன படிக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருக்கணும், பெற்றோராக இருக்கோம் அப்படின்னா. ஓகேவாங்க. அதுக்கப்புறமா சமூக ஊடக மோசடி. சமூக ஊடக மோசடி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க உடனே என்ன ஆயிரும், ரொம்ப இது ஆயிடுவாங்க, டிப்ரெஷனில் ஆகி அவங்க போதை என்ற அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்கிறேன், என்ன அப்படின்னா, இப்போது ஒரு தாட்டி தான் சிகரெட் பிடிக்கிறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஒரு தாட்டி சிகரெட் பிடிக்கிற, ஒரு தாட்டினே போகுது. அந்த ஒரு தாட்டி அடிமைத்தனத்துக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு தாட்டியை கூட தப்புன்னு தெரியுது, அந்த ஒரு தாட்டி கூட நம்ம எதுக்கு செய்யணும், அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த போதையினால் நம்மளுக்கு என்னென்னலாம் விளையுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதைகள் அனைத்துமே தீமைகளுக்கு தாயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாங்க. இப்போ வந்து போதையினால் என்னென்னலாம் பாதிக்கும் அப்படின்னா, நம்மளோட உடலை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது, நம்மளோட அறிவை வந்து அழிக்கக்கூடியதாக இருக்குது. மூணாவது, நம்மளோட குடும்பத்தில் உடைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய தவறுகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. தவறு சரியது நம்மளுக்கு தெரியாது அந்த டைமில், அதனால் நம்ம நிறைய தப்பு செய்யக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாமே பண்ணுறதுனால அல்லாஹ் மறுமையில் நம்மளுக்கு என்ன தருவான் அப்படின்னா, நரகம் என்ற அந்த ஜஹன்னத்தை கூட நம்மளுக்கு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, போதை தரும் அனைத்துமே ஹராம், அது அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஹராம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத் நாளில் மனிதர்கள்ட்ட வந்து 4 விஷயத்தை பற்றி கேட்கப்படும். அந்த 4 விஷயத்துக்கும் அவங்க பதில் சொல்லாமல் அவங்க கால் வந்து அங்கேருந்து நகரப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா,
இளமை காலத்துல உங்களோட நேரத்தை வந்து நீங்க எப்படி செலவு செஞ்சீங்க அப்படின்னு கேட்கப்படும். ஓகேவா? இதுக்கான பதிலை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஓகே, நம்ம போதையில் அடிக்ட் ஆகுறோம், எல்லாமே ஓகே. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம வந்து சில விஷயம் ஒரு ஒரு 5 பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, இது எல்லாமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த போதை என்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னா, நம்ம வந்து தொழுகையை வந்து கரெக்டாக ப்ராப்பராக தொழுகக்கூடியவங்களா இருக்கணும். ரெண்டாவது, குரானை கரெக்டாக, அதாவது மீனிங் அரபிக் மட்டும் ஓதக்கூடியவங்களாக இருப்போம். நம்ம அதை கூட தமிழை ஓதி அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நல்ல நண்பர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பள்ளிவாசல்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு தப்புன்னு நம்மளுக்கு தெரியல, உடனே அல்லாஹ்கிட்ட போய் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்கிட்ட வந்து தௌபா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வே கூறுறான் என்ன அப்படின்னா, என் அடியார்களே, உங்கள் மீது நீங்களே அநீதி செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் இரக்கத்தை இழக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மேலே தப்பு செஞ்சுருந்தோம், நம்மளுக்கு நம்மளே தீங்கழிச்சிட்டாலும் அல்லாஹ்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கறக்கு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கறக்கு விரும்புகிறான், இரக்கத்தை வந்து கொடுக்கறக்கு விரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாங்க? அதுக்கப்புறமா அவ்வளோதான். இப்போ நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு எல்லாமே நான் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தில் யார் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் இல்லை தெரியாதவங்களாகட்டும், என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் பகிரக்கூடியவங்களாக நம்ம எல்லாரும் இருப்போம். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபை கலையும் போது ஓதும் சுபஹானக அல்லாஹும்ம வபியம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.